ஸ்பிட்டிங் கோப்ரா சாதாரண பாம்புகளோட பல மடங்கு ஆபத்தானதான். அதிகபட்சமா ஒரு பாம்பு பிடிக்கிறதுனால பாம்பை பார்த்து தான் கண்டுபிடிக்க முடியுமா, அதை துப்புரவை வச்சுதான் கண்டுபிடிப்பாராம் இது துப்புர நாகப்பாம்புன்னு. இந்த பாம்போட விஷத்தை பத்தி பார்ப்போம். மற்ற நாகப்பாம்புகளோட விஷத்தை விட இந்த நாகப்பாம்போட விஷத்துல அதிக அளவு சைட்டோடாக்கிஸ் இருக்கான். சைட்டோடாக்கிங்கிற விஷம் மனித செல்களை சுத்தமா அழிச்சிருமா, அந்த அளவுக்கு கொடூரமானதான். என்னடா இந்த நாகப்பாம்பு விஷத்தை துப்பதான் செய்யுமா, கடிக்காதான் நினைச்சிடாதீங்க. இதால விஷத்தை துப்பவும் முடியும், பயங்கரமா கடிக்கவும் முடியும். ஒருவேளை இது கடிச்சா கண்டிப்பா உங்களுக்கு மரணம் தான். இந்த ஸ்பிட்டிங் கோப்ராவோட விஷம் நரம்பு மற்றும் இதய செல்களை பயங்கரமா தாக்குமா. பொதுவா ஒரு மனிதனோட செல்களை மொத்தமாவே இது தாக்கி அழிக்குமா. ஸ்பிட்டிங் கோப்ரா பற்கள்ல 2 துளை இருக்குமா. இவ்வளவு கடுமையான விஷம் உங்க கண்ணில் பட்டுச்சுன்னு வைங்களேன், அந்த விஷம் உங்க கண்ணுக்குள்ள நுழைஞ்சு உங்க கண்ணில் உள்ள செல்களை பூரா அழிச்சு உங்களை நிரந்தரமா குருட்டுத்தன்மை உள்ளதை மாத்திருமா. ஆப்பிரிக்கால இந்த ஸ்பிட்டிங் கோப்ராவால தாக்கப்பட்ட ஒருத்தர் பேட்டி கொடுக்கும்போது, உயிர் போற அளவுக்கு என் கண்கள் எரிச்சல் அடைஞ்சு, அப்புறம் நிரந்தரமா என்னோட கண்கள் தெரியாம போயிருச்சுன்னு சொன்னாராம். அந்த அளவுக்கு இந்த பாம்பு ரொம்ப ரொம்ப ஆபத்தானதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.